எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். சால்டட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், உப்பிலிட்டது அப்படின்னு சொல்லுவேன் மலையாளத்தில். இங்கே வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ரோட் சைடில் ரெகுலராக பார்க்குற ஒன்று தான் இது. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லை இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நமக்கு கிளாஸ் பாட்டில் தான் வேணும். வேறு பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்றும் இது போடக்கூடாது, டாக்ஸிக்காக இருக்கும். கிளாஸ் பாட்டில் நல்லா கழுகி வெயிலில் வச்சு நல்லா காய விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இதோட மூடி பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்கணும். நான் எடுத்துருக்கிறது அந்த ஒயிட் கலரில் தெரியறது வாஷர் தான். ஸோ அந்த வாஷர் இருக்கிறது வச்சு மூடும்போது நல்லா டைட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஏர் ஏறிடுச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டைட்டாக இருக்கிற மூடி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே ஊற்றுறதுக்கான தண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லை இருந்தால் கெட்டு போயிடும். 1 லிட்டர் அளவு தண்ணி எப்படி ரெடி பண்ணுறேன்னு நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். அது பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற பாட்டிலுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். 1 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கு. உப்பு 1 லிட்டருக்கு 1 டேபிள் ஸ்பூன் தாராளமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக போட்டு நம்ம கொதிக்க விட்டுருச்சுன்னா அந்த அளவுக்கு ஹெல்த்தி இல்லாமல் போயிடும். நீங்கள் வேணால் கொஞ்சம் அதிகமாக கூடி போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் ஊற்றிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வினிகர். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஆஃப் பண்ணக்கூடாது. ஒரு 3 to 4 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ரொம்ப நாள் கெடாமல் வைக்க முடியும். நல்லா கொதிச்சு ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இது ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதுக்கப்புறம் தான் இந்த தண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ்குள்ளே ஊற்றணும். நெல்லிக்காய் மட்டும் நீங்கள் வேணால் இந்த சூடாக இருக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு அப்படியே பாட்டிலில் மாற்றி அடைச்சி வச்சுக்கலாம். மிச்சம் எல்லா வெஜிடபிள்ஸ்லுமே நம்ம இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும். 5 ஐட்டம்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறேன். ஒன்று வந்துட்டு நெல்லிக்காய், மாங்காய், குக்கும்பர், கேரட், பைனாப்பிள். இதில் நெல்லிக்காய், மாங்காய், குக்கும்பர் இது 3மே நல்லா கழுகி சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பைனாப்பிள், கேரட் இது 2மே தோல் எடுத்ததுக்கப்புறம் நல்லா கழுகி சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் கட் பண்ணி எடுக்கணும். முதல்ல நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறது நெல்லிக்காய். நெல்லிக்காய் எடுக்கும்போது கையில் தண்ணி ஒன்றுமே இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். எங்கேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி பெற்றுச்சு அப்படின்னா கெட்டு போயிடும். நெல்லிக்காய் ஒன்றா எடுத்து இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருச்சுன்னா நிறைய அந்த பாட்டிலுக்குள்ளே நம்மளால் வைக்க முடியும். சும்மா போட்டால் இதோட பாதி தான் நம்மளால் வைக்க முடியும். நான் அதனால் பெருசாக இருக்கிறதெல்லாம் ஓரமாக வச்சு கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறது நடுவில் வச்சுட்டு இதை அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் நெல்லிக்காய் வச்சதுக்கப்புறம் நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் ஒரு 3-4 அதுக்கு ஓரமாக இதே மாதிரி வச்சுக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை இருந்தால் காந்தாரி மிளகு இருக்கும், அது இருந்தாலும் நல்லா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதுக்கு மேலே இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட்டு ஆற விட்ட தண்ணி நெல்லிக்காய்க்கு மேலே வரைக்கும் நிற்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஆற விட்ட தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். ஆற விட்ட தண்ணி ஊற்றி ரெடி பண்ணும்போது நெல்லிக்காய் சாஃப்டாகி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 5 நாள்லேருந்து சில டைம் 1 வாரம் வரைக்கும் ஆகும். இல்லை இருந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு ரெடி பண்ணி எடுத்துருச்சுன்னா 2 நாளுக்குள்ளே இது சாப்பிட்ற மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். எது வேணாலும் நீங்கள் பண்ணிடலாம். மூடி வச்சு நல்லா டைட்டாக அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பண்ண போகிறது மாங்காய். மாங்காய் எனக்கு ரொம்ப நீளமாக பெருசாக இருக்கிறது கிடைக்கல, ஒரு சின்ன சைஸ் மாங்காய் தான் கிடச்சிருக்கு. அதனால நான் நீளமாக கட் பண்ணி பாட்டிலுக்குள்ளே போட்டிருக்கு. இந்த மாதிரியே கட் பண்ணணுன்ட்டு ஒன்றும் இல்லை. வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச ஷேப்பில் எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ரெடி பண்ண மாதிரியே இதுக்குள்ளேயும் பச்சை மிளகாய் நம்ம பெரிய பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணியும் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் ஆற விட்ட தண்ணியும் ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. மூடி நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த மாங்காய் ஒரு 4 நாளுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு உப்பெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். நெல்லிக்காயும் ரெடியாக இருக்குது, மாங்காயும் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம பண்ண போகிறது குக்கும்பர். நல்லா கழுகி தொடச்சி தண்ணி எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கு. 2 சைடும் கட் பண்ணி தோல் எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை, நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கு.
நீளமாக இல்லை உங்களுக்கு ரவுண்டாக தான் வேணும் அப்படின்னா அப்படியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீளமாக இருந்தால் இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க. அதுவும் முன்னாடி செஞ்ச மாதிரி பாட்டிலுக்குள்ளே வச்சு பச்சை மிளகாயும் சேர்த்து தண்ணி ஊற்றி அடைச்சி வச்சுக்கலாம். இந்த 5 பாட்டிலுமே ஊற்றுறதுக்கான தண்ணி அளவு பார்த்து எடுத்து கொதிக்க விட்டு ஒன்றா நான் ஆற விட்டு எடுத்து வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே ஊற்றிட்டு இருக்குது. 1 லிட்டர் அளவு தண்ணி எப்படி ரெடி பண்ணுறேன்னு தான் முதல்ல நான் காமிச்சிருந்தேன், அது கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 1 லிட்டர் அளவு தண்ணி மட்டும் இல்லை, நான் இந்த 5லுமே ஊற்றுறது. அது வந்து தண்ணியை நான் நிறைய கொதிக்க விட்டு எடுத்து வச்சது. நீங்கள் எடுக்கிற பாட்டிலோட அளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொதிக்க விட்டு ஆற விட்டுக்கோங்க. கேரட் ரெடி பண்ணும்போது முதல்ல இதே மாதிரி ஃபுல்லாக தோல் எடுத்துக்கோங்க, 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுகி சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுக்கணும். ஒரு நீட்டாக இருக்கிற துணி வச்சு நல்லா தொடச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் நீளமாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக வேணால் அப்படியும் நீங்கள் இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டில் இறக்கி வச்சு பச்சை மிளகாயம் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம முதல்ல ஊற்றி அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வைக்கும்போது கரெக்டாக கிடைக்காது, அதனால தான் முதல்ல வெஜிடபிள்ஸ் வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பர், இந்த கேரட், அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிற பைனாப்பிள், இது 3மே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி நெல்லிக்காய், மாங்காய் மாதிரி இது வந்து ரொம்ப நாள் வைக்க முடியாது. இல்லை இருந்தால் நீங்கள் இது 3மே ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூடி வச்சு யூஸ் பண்ணிடலாம். பைனாப்பிளும் தோலெல்லாம் எடுத்து நல்லா கழுகி தொடச்சி எடுத்து வச்சுருக்கு. நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த கட்டியாக இருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நம்ம இதுக்குள்ளே போட வேண்டியதில்லை. அதுவும் பாட்டிலுக்குள்ளே இறக்கி வச்சு பச்சை மிளகாய் வச்சு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதுவும் நீங்கள் அடுத்த நாள்லேயே சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நம்மளால் பண்ண முடியும். கொய்யாப்பழம் பண்ணிடலாம், அதே மாதிரி சவுச்சோ பண்ணிடலாம், அப்புறமா வந்து ஜாம்பக்காய் பண்ணிடலாம். நீங்களே யோசிச்சிச்சுன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். பச்சை மிளகாய் தனியாக கூடி இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு சாப்பாடு கூட இல்லை பழைய சாதம் கூட இல்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த சிம்பிள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.